கிளிநொச்சி மாவட்டத்திற்குட்பட்ட தட்டுவங்குட்டி பகுதியிலே ஒரு இளம் பெண்ணுடைய சடலமானது மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாகவும் அத்தோடு நேற்றைய தினம் வவுனியா தோணிக்கல் பகுதியிலே விநாயகர் சிலையின் கண்கள் திறந்து காணப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக தான் இன்றைய காணொலியிலே பார்வையிடப்படுங்கள். காண்டிவன் பீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்வோம். கிளிநொச்சி மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியாக காணப்படும் தட்டுவங்கொட்டி இது ஆனையிறவை சூழ்ந்ததாகவும் ஒரு ஆனையிறவுக்கு அண்மையிலே தான் இந்த தட்டுவங்கொட்டி என்றும் ஒரு இடமானது இருக்கின்றது. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில தான் மக்களுடைய குடியிருப்பானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு அங்கிருந்து வருகை தரும் மக்கள் இந்த ஏனைன் வீதியிலிருந்து தான் பஸ்ஸுகள் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்வது வழக்கம். அன்றைய தினம் தட்டுவங்கோட்டிலிருந்து வருகை தந்த மக்கள் காலை 6:30 மணி அளவில் பஸ்ஸுக்காக செல்லும் போது அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணினுடைய சடலத்தை கண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய உடலுக்கு சடலத்து பக்கத்துல பெட்ஷீட்டுகள் மற்றும் பேக்குகள் எல்லாம் காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த பெண்ணுடைய செருப்புகள் எல்லாம் ஒரு 100 மீட்டருக்குள்ள தள்ளி வீசப்பட்டு இருந்தது. மற்றும் இந்த பெட்ஷீட்டுகள் மற்றும் உடுப்புகளுடன் இந்த பெண்ணுடைய சடலத்தை அந்த 6:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். உடனே அந்த தகவலை போலீசாருக்கு கிளிநொச்சி போலீசாருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உடனே விரைந்து வந்த கிளிநொச்சி போலீசார் அந்த பெண் உயிரிழந்த பகுதியை சுற்றி குற்றப்பிரிவு என்று சொல்லி அந்த மஞ்சள் ரிப்பனால் அப்படி கட்டப்பட்டிருந்தது. அத்தோடு போலீசார் மேலதிக நீதிவானுக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த 6:30 மணி அளவில் இந்த பெண்ணுடைய சடலமானது காணப்பட்டது. இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது தொடர்பாக தற்போது விசாரணைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய நீதவான் வருகை தந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலையிலே ஒப்படைத்திருக்கின்றார். இந்த பெண்ணிற்கு உண்மையில் என்ன நடந்தது தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அத்தோடு இந்த தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் சரி கிளிநொச்சியும் சரி வடபகுதியிலே தற்போது இந்த இளம் பெண்களுடைய உயிரிழப்பானது தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஆரம்பத்தில் பார்ப்போமானால் காரைநகரை புறப்படமாக கொண்ட சசிகுமார் குலதீபா என்னும் பெண்ணானவர் கணவரிடம் வவுனியா செல்வதாக கூறிவிட்டு அவர் சென்ற போது அடுத்த நாள் காலையிலே சங்குப்பட்டி பாலத்திலே அவருடைய உடலானது காணப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டு குற்றவாளிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் காண்டிவன் பீஸ் யூடியூப் தளத்திலே காணொலிகளை பதிவிட்டு இருக்கின்றோம். அத்தோடு யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் நிவேதா எனும் 24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணானவர் பச்சை மட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவமானது மக்கள் மத்தியில் ஒரு பயபீதிகளையும் இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிகளையும் மக்கள் பல்வேறு வகையிலே சுட்டி காட்டியிருந்தார்கள். இவ்வாறு ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது இந்த இளம் பெண்களுடைய உயிரிழப்பானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தட்டுவங்கொட்டி பகுதியிலே ஒரு இளம் பெண்ணுடைய சடலமானது மீட்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பெண்களுடைய உயிரிழப்பானது தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் என்று சொன்னால் பெண்கள் இரவிலும் 12 மணிக்கும் வீதிகளிலே நடமாடக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் தற்போதைய காலங்களிலே பெண்கள் வீதிகளிலே நடமாடுவதற்கு பயப்படுகின்ற சூழ்நிலையானது தற்போது காணப்படுகின்றது. இவ்வாறு கொலைகள் மற்றும் வழிப்பறைவு மற்றும் இவ்வாறு பெண்களுடைய நகைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. இவ்வாறு தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாவட்டத்திலும் வடபகுதியிலே தற்போது திட்டமிட்ட ரீதியில் இவ்வாறு பெண்களுடைய நகைகளும் கொள்ளையடிக்கப்படுகின்ற சம்பவமானது மிக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோயிலே ஒரு அதிசயமான சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் என்னவென்று பார்ப்போமானால் வவுனியா தோணிக்கல் பகுதிகளிலே இருக்கின்ற அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்தர்கள் சென்று வழிபடுவது வழக்கமாக காணப்பட்டிருக்கின்றது. அந்த பக்தர்கள் வழிபட சென்ற போது நேற்றைய தினம் 14/11/2025 நேற்றைய தினம் ஆலயத்துக்கு சென்று வழிபட சென்ற போது அந்த பிள்ளையாருடைய கண்களானது திறந்து இரு கண்களும் திறந்திருக்கின்றது. இதனால் பக்தர்கள் பக்தி பிரவசமாக அந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தினர் மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி தற்போது மக்கள் அதிகமாக வருகை தந்த அந்த பிள்ளையாரை தற்போது வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையாருடைய கண்ணானது பார்த்தீங்கன்னா தினமும் மூடியபடியே தான் இருக்கும். ஆனால் இந்த கண்களானது மனித கண்ணை ஒத்ததாக
அந்த பிள்ளையாருடைய கண் காணப்பட்டிருக்கின்றது. அந்த கண் திறந்து காணப்பட்டிருக்கின்றது. இதனால் பக்தர்கள் அதிகமாக அந்த ஆலயத்துக்கு வருகை தந்து அந்த பிள்ளையாரை அந்த கண்களை பார்த்து மற்றும் அந்த பிள்ளையாரை வணங்கி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலிகளை தான் இன்றைய காணொலியிலே நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துடைய தட்டுவங்கொட்டியிலே இந்த பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அவருடைய உடலானது கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலிகளும் மற்றும் வவுனியா தோணிக்கல் பகுதியில் பிள்ளையாருடைய இரு கண்களும் திறந்து மனித கண்ணை ஒத்ததாக காணப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலியில தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டிருப்பீர்கள். காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்கள் நமது காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.